நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பட்டணத்தில் பூதம் படத்தில் ஜெய்சங்கர் எம்எஸ்வி கண்ணதாசன் உருவாக்கிய அந்த சிவகாமி காதல் சாதனை. தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கருக்கு கண்ணதாசன் எழுதிய அசுர காதல் பாடல். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்டணத்தில் பூதம் படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் செய்த மெல்லிசை அற்புதம். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கே.ஆர். விஜயா மற்றும் நாகேஷ் நடிப்பில் பாஸ்கர் இயக்கத்தில் 1967ஆம் ஆண்டு வெளியான பட்டணத்தில் பூதம் திரைப்படம் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த பேண்டசி நகைச்சுவை காவியம். இந்த படத்தில் கதையின் நாயகன் ஜெய்சங்கர் தன் காதலியை ரசித்து பாடும் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி என்ற பாடல். இந்த பாடல் உருவான பின்னணியில் இருந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஜெய்சங்கரின் சுறுசுறுப்பான ஸ்டைலுக்கும் கே.ஆர். விஜயாவின் அழகுக்கு ஏற்ப ஒரு மென்மையான துள்ளலான காதல் மெலடி பாடல் அன்று அந்த படத்திற்கு தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஹார்மோனியத்தில் காதுகளுக்கு தேன் பாய்ச்சும் ஒரு ராகத்தை அமைத்து காட்டினார். கம்போசிங் அறைக்கு வந்த கவியரசு கண்ணதாசன் ஜெய்சங்கரின் வசீகரமான தோற்றத்தையும் காதலியின் ஏக்கத்தையும் மனதில் கொண்டு வரிகளை எழுதினார். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, எந்த நாசையெல்லாம் அவனிடம் ஓடிச் சொல்லடி என்று எழுதினார். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் எழுதிய மஞ்சள் முகம் தன்னில் பூசிய புன்னகை நெஞ்சில் விதைத்தது காதல் விதையை என்ற வரிகள் பாடலுக்கு தனி அழகை கொடுத்தன. டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்தபோது ரசிகர்கள் தியேட்டரில் கைத்தட்டல்களால் அரங்கத்தை நிறைத்தார்கள். கண்ணதாசன் எழுதும் பாடல் வரிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பு உண்டு. அவர் எழுதிய பாடல்கள் எப்பொழுதுமே அவர் கற்பனைத்திறனில் எழுதியவை அல்ல. உடனடியாக தயாரிப்பாளர்கள் அல்லது இயக்குநர்கள் வந்து சிச்சுவேஷனை சொல்வார்கள். அதுபோலத்தான் இந்த பாட்டும். அப்படி வந்து இயக்குனர் சொல்லும்போது தான் சந்தித்த இன்னல்கள், தான் சந்தித்த மகிழ்ச்சி, தான் சந்தித்த அழுகை, கோபம், இதை வைத்துத்தான் அவர் எப்பொழுதுமே பாட்டு எழுதுவார். அதே போலத்தான் இந்த பாட்டையும் எழுதினார். நேயர்களே, கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகளை மட்டும் எழுதுபவில் வல்லவர் அல்ல. அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர், நடிகராக கூட ஒரு சில படங்களில் நடித்திருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.